Hi everyone. Today we are going to talk about thermoelectric effect. அதாவது வெப்ப மின் விளைவு. இது நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். Conversion of temperature difference into electrical voltage and vice versa. vice versa எப்படி கன்வெர்ட் பண்ணமோ, அதாவது டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இன்ட்டு எலக்ட்ரிக்கல் வோல்டேஜ் கன்வெர்ட் பண்ணமோ, அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் வோல்டேஜ் இன்ட்டு டெம்பரேச்சர் டிஃபரன்ஸை கன்வர்ஷன் பண்ணலாம். அதுக்கு பேர் தான் அந்த வைஸ் வெர்சா இஸ் நோன் அஸ் தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். அதாவது வெப்பநிலை வேறுபாட்டை மின்னழுத்த வேறுபாடாகவும் மின்னழுத்த வேறுபாட்டை வெப்பநிலை வேறுபாடாகவும் அந்த கன்வர்ஷன் பண்ணுறோம்ல, ஸோ அதுக்கு நேம் தான் தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், அதாவது வெப்ப மின் விளைவு. இதில் 3 எஃபெக்ட் பார்க்க போகிறோம். அதாவது சீபக் எஃபெக்ட், இன்னொன்று பெல்டியர் எஃபெக்ட், லாஸ்ட்டு தாம்சன் எஃபெக்ட். அது மாதிரி 3 எஃபெக்ட்ஸ் நான் பார்க்க போகிறோம். அந்த சீபக்கு, பெல்டியர், தாம்சன் இது எல்லாமே அந்த நேமு சயின்டிஸ்டோட நேமு. அவங்க தான் எக்ஸ்பெரிமெண்டலாக ப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவங்க நேமையை டைட்டிலாக வச்சுட்டாங்க. சரியா, ஃபஸ்ட்டு பார்க்கலாம் நம்ம சீபக் எஃபெக்ட். அவரோட நேம் பார்த்தீங்கன்னா தாமஸ் ஜோகன் சீபக். எந்த இயரில் 1821 வந்துட்டு அவர் டிஸ்கவர் பண்ணுறாரு. ஓகேவா, எக்ஸ்பெரிமெண்டலாக ப்ரூவ் பண்ணுறாரு. அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, 2 டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் ஒரு க்ளோஸ் சர்க்கியூட்டில் வைக்கும் போது, அதாவது 2 டிசிமிலர் மெட்டல்ஸ் தனித்தனியாக டிஃப்ரெண்ட் மெட்டல் வந்துட்டு ஒரு க்ளோஸ் சர்க்கியூட்டை கன்வர்ஷன் பண்ணி மெர்ஜ் பண்ணி அந்த 2 டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் வைக்கும் போது என்ன ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ், அதாவது இஎம்எஃப் மின்னியக்க விசை வந்துட்டு டெவலப்மெண்ட் ஆகுது, ப்ரொடியூஸ் ஆகுது. அப்படி ப்ரொடியூஸ் ஆகும்போது அதில் கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்ட்டு அவர் எக்ஸ்பெரிமெண்டலாக ப்ரூவ் பண்ணுறாரு. சரியா, பாருங்கள், கிளாஸ் ஒவ்வொரு கிளாஸில் வந்துட்டு ஐஸ் கியூப்ஸ், அதாவது ஐஸ் கட்டி வச்சுக்கிறோம், இன்னொரு கிளாஸில் வாட்டர் வச்சுக்கிறோம். ஓகேவா, வச்சுட்டு தென் 2 டிசிமிலர் மெட்டல்ஸ், அந்த 2 டிசிமிலர்னால் இரு வெவ்வேறான மெட்டல், ஒன்று காப்பர் இன்னொன்று அயான், ரெண்டையும் எடுத்து க்ளோஸ்டு சர்க்கியூட்டை நம்ம வச்சுட்டோம், மெர்ஜ் பண்ணி வச்சுட்டோம். ஓகேவா, ஸோ இந்த மெர்ஜ் பண்ணி வைக்கிறோம்ல அந்த ஜங்ஷன், இந்த ஜங்ஷன்ஸ் தான் நம்ம தெர்மோகப்புள்னு சொல்லுவோம், வெப்ப மின்னிரட்டைன்னு சொல்லுவோம். ஓகேவா, அதுவே இது 2 வரதுனால தெர்மோகப்புள் வெப்ப மின்னிரட்டை. அதுவே 3 ஜங்ஷன் 4 5 ஜங்ஷன் வந்தால் அது வந்துட்டு தெர்மோபைல்னு சொல்லுவோம், தெர்மோபைல்ஸ், அதாவது வெப்ப மின்னிரட்டை அடுக்கு. ஓகே, இப்போ 2 டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் வச்சுட்டோம், அதில் அந்த சர்க்கியூட், அந்த க்ளோஸ் சர்க்கியூட் நம்ம அதில் மூழ்க வச்சுட்டோம். அப்போ என்ன பண்ணுறோம், இந்த வாட்டரை ஹீட் பண்ணுறோம், அது ஃபுல்லாக ஹீட் ஆகுமா. இதில் எது அதிகமாக கண்டக்ட் பண்ணோம், காப்பர் வந்துட்டு சீக்கிரம் லோ டெம்பரேச்சர்லேயே காப்பர் அதிகமாக கண்டக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அதனால் என்ன ப்ரொடியூஸ் ஆகும், இஎம்எஃப் வந்து டெவலப்மெண்ட் ஆகும். இப்போ கரண்ட் ஃப்ளோஸ் ஆகுமா, எதுன்னு பார்த்தீங்கன்னா காப்பர் டு அயான், ஏன்னா காப்பர் அதிகமாக கண்டக்ட் பண்ணும். இதில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கா, அப்போ காப்பர் டு அயான் கரண்ட் ஃப்ளோஸ் ஆகுது. டைரெக்ஷன் பாருங்கள், இது டு இது அப்படியே வந்து, ஏன்னா இது 2 ஜாயின் இருக்குல்ல, அதனால் இது ஃபுல்லாக ஹீட் அப்சர்வ் பண்ணுமா, அப்போ இங்கேயும் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ இது ஹீட் ஆகி இதில் கரண்ட் ஃப்ளோஸ் ஆகும், அதாவது இஎம்எஃப் டெவலப்மெண்ட் ஆகி கரண்ட் ஃப்ளோஸ் ஆகும். அப்போ இதோட டைரெக்ஷன் பாருங்கள், அயான் டு காப்பர். ஓகேவா, இது காப்பர் டு அயான், இது அயான் டு காப்பர். ஸோ இதில் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோஸ் ஆகுதுன்ட்டு நம்ம எதை வச்சு கண்டுபிடிப்போம், கால்வனோமீட்டர், அதுதான் கரண்ட் மெஷர் பண்ணக்கூடிய டிவைசஸ். கால்வனோமீட்டர் வச்சு நம்ம எவ்வளோ கரண்ட் ஃப்ளோஸ் ஆகுதுன்ட்டு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, ஸோ அதான் சொல்லிருக்காங்க பாருங்கள், சீபக் டிஸ்கவர்டு தட் இன் ஏ க்ளோஸ்டு சர்க்கியூட், திஸ் இஸ் க்ளோஸ்டு சர்க்கியூட் கன்சிஸ்டிங் ஆஃப் 2 டிசிமிலர் மெட்டல்ஸ், என்னென்னது காப்பரும் அயானும். when the junctions are maintained at different temperatures, one cold junction, இன்னொன்று hot junction, to different temperature and EMF is developed. என்ன ப்ரொடியூஸ் ஆகுது, EMF எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் டெவலப்மெண்ட்ஸ் ஆகுது. சரியா, தென் அப்படி டெவலப்மெண்ட் ஆகும்போது என்ன ஃப்ளோஸ் ஆகுது, the current that flows due to the EMF developed. அப்போ டெவலப்மெண்ட் ஆகும்போது கரண்ட் ஃப்ளோஸ் ஆகுது, is called as தெர்மோ எலக்ட்ரிக் கரண்ட். சரி, அதுக்கு பேர் தான் தெர்மோ எலக்ட்ரிக் கரண்ட், வெப்ப மின்னோட்டம்னு சொல்லுவோம். ஓகேவா, இந்த ஜங்ஷன், இந்த 2 டிசிமிலர் மெட்டல்ஸோட ஜங்ஷன் தான் என்ன சொல்கிறோம் நம்ம, தெர்மோகப்புள்ஸ். இந்த 2 டிசிமிலர் மெட்டல்ஸ் கனெக்டட் டு ஃபார்ம் 2 ஜங்ஷன்ஸ் இஸ் நவுன் அஸ் தெர்மோகப்புள். 2 ஜங்ஷன்னா தெர்மோகப்புள், அதாவது வெப்ப மின்னிரட்டை. அதுவே 3 4 5 3, அதாவது நிறைய ஜங்ஷன் இருந்தால் அதை நம்ம தெர்மோபைல்ஸ்னு சொல்லுவோம், அதாவது வெப்ப மின்னிரட்டை அடுக்கு. ஓகேவா, தென் நம்ம என்ன பண்ணுறோம்னா சேஞ்ச் பண்ணுறோம், அதாவது இந்த கோல்டு ஜங்ஷன் இந்த சைடும் ஹாட்டை இந்த சைடு கொண்டுறோம், வாட்டர் இந்த சைடும் அப்படியே சேஞ்ச் பண்ணி வைக்கும்போது என்ன சேஞ்ச் ஆகுதுன்னா அதனோட டைரக்ஷன், கரண்டோட டைரக்ஷன் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது தவிர அதனோட மேக்னெட்டியூட் சேஞ்ச் ஆகாது. அந்த மேக்னெட்டியூட் எண் மதிப்பு வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேவா, டைரக்ஷன் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும்.
ஓகே, இங்கே பாருங்கள், திஸ் இஸ் ஹாட் ஜங்ஷன். இதை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டேன், இதை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டேன். கோல்டு ஜங்ஷன். இது ரெண்டையும் வச்சுட்டு மெட்டல் ஏ மீன்ஸ் காப்பர், மெட்டல் பி வந்துட்டு அயான். தென் இதில் எவ்வளோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இஎம்எஃப் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்ட்டு எதை வச்சு மெஷர் பண்ணுறாங்க? வோல்ட் மீட்டர் வச்சு மெஷர் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ சிம்பிள் கான்செப்ட் தான். ஓகே, ஸோ அதனால் இது ஒரு ரிவர்சிபிள் ப்ராசஸ். இந்த பக்கம் வச்சாலும் சேம் மேக்னெட்டியூட், பட் டைரக்ஷன் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது. அதனால் இது ஒரு மீள் விளைவு. திஸ் எஃபெக்ட் இஸ் ரிவர்சிபிள் ப்ராசஸ். ஓகேவா? த மேக்னெட்டியூட் ஆஃப் த இஎம்எஃப் டெவலப்டு இன் ஏ தெர்மோகப்பிள். அந்த இஎம்எஃப் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு எதை டிபெண்ட் பண்ணி இருக்குதுன்னா த நேச்சர் ஆஃப் தி மெட்டால்ஸ். என்னென்னா அது காப்பரும் அயானும். தென் த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஜங்ஷன்ஸ். ஓகேவா? அந்த டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல, அதனாலையும் இந்த காப்பர் அண்ட் அயான், ஸோ அதை டிபெண்ட் பண்ணி எது இருக்குது? அந்த டெவலப்மெண்ட்டான இஎம்எஃப் இருக்குது. சரியா? தென் அதோட அப்ளிகேஷன்ஸ் பார்க்கலாம். 3 பாயிண்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, சீபக் எஃபெக்ட் இஸ் யூஸ்டு இன் தெர்மோ எலக்ட்ரிக் ஜெனரேட்டர். அதாவது இந்த சீபக் எஃபெக்ட் நம்ம சீபக் ஜெனரேட்டர்னு சொல்லலாம். ஸோ அந்த சீபக் ஜெனரேட்டரை யூஸ் பண்ணி திஸ் தெர்மோஎலக்ட்ரிக் ஜெனரேட்டர்ஸ் ஆர் யூஸ்டு இன் பவர் பிளான்ஸ். அந்த பவர் பிளான்ஸில் வேஸ்ட் ஆகிற ஹீட்டை, அந்த பவர் பிளான்ஸ்னாவே நிறைய ஹீட் வேஸ்ட் ஆகும். அந்த ஹீட் எனர்ஜியை என்னவா கன்வெர்ட் பண்ணுதுன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுது. எது? சீபக் ஜெனரேட்டர்ஸ். ஓகேவா? இதில் பவர் பிளான்ஸில் வேஸ்ட் ஆகிற ஹீட் எனர்ஜியை என்னவா கன்வெர்ட் பண்ணுது? எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த சீபக் ஜெனரேட்டர்ஸ் யூஸ் ஆகுது. ஓகே, செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, திஸ் எஃபெக்ட் யூட்டிலைஸ்ட் இன் ஆட்டோமொபைல்ஸ் ஆஸ் ஆட்டோமேட்டிக் தெர்மோ எலக்ட்ரிக் ஜெனரேட்டர்ஸ் ஃபார் இன்க்ரீஸிங் ஃபியூல் எஃபிஷியன்சி. அந்த ஆட்டோமொபைல் என்னது? கார், பைக், பஸ், அதெல்லாம் இருக்குல்ல, அதான் ஆட்டோமொபைல் சொல்லுவோம். ஸோ அதில் அந்த எஃபிஷியன்சி, ஏன்னா எஃபிஷியன்சி ஃபியூலு, சரி, அந்த எரிபொருள், அந்த ஃபியூலை வந்துட்டு அந்த ஃபியூலோட எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எது யூஸ் ஆகுது? அந்த தெர்மோ எலக்ட்ரிக் ஜெனரேட்டர்ஸ் யூஸ் ஆகுது. ஓகே, தேர்டு பாயிண்ட்டு, சீபக் எஃபெக்ட் இஸ் யூஸ்டு இன் தெர்மோகப்பிள்ஸ் அண்ட் தெர்மோபைல்ஸ். அதாவது தெர்மோகப்பிள்ஸ்னால் வெப்ப மின்னிரட்டை, தெர்மோபைல்ஸ்னால் வெப்ப மின்னிரட்டை அடுக்கு. அதில் டு மெஷர் த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த 2 ஆப்ஜெக்ட். சரியா? இதில் இருக்கிற டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸையும் இதில் இருக்கிற டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸையும் மெஷர் பண்ணுறதுக்கு, அதனால் டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கு எது யூஸ் ஆகுது? இந்த சீபக் எஃபெக்ட், அதாவது சீபக் ஜெனரேட்டர் அண்ட் இல்லைனா தெர்மோ எலக்ட்ரிக் ஜெனரேட்டர், அது யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ திஸ் கொஸ்டின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 3 மார்க் கொஸ்டின். 3 மார்க்கும் கேட்கலாம், 2 மார்க்கும் கேட்கலாம். சரியா? இல்லைனா இந்த 3 எஃபெக்ட், அதாவது அடுத்து நம்ம 2 எஃபெக்ட் பார்ப்போம், அதெல்லாம் சேர்த்து 5 மார்க்லையும் கேட்பாங்க. சரியா? ஸோ வெரி சிம்பிள் கான்செப்ட் தான், பொறுமையாக பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.